காங்கிரஸ் வந்து ரிசல்ட் வந்த உடனே வந்து திமுகவுடையோ மற்ற கூட்டணி கட்சிக்குள்ளேயோ பெருசாக பேசாமல் அவங்க நேரடியாக போய் தாவேக்காக ஆதரவு கொடுத்தது, கூட்டணியோட இணைஞ்சது அப்படின்றது வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ள குறிப்பாக திமுக அதை வந்து கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க. இதனால் இந்தியா கூட்டணியே ஒரு ஃப்ராக்ஷன் ஏற்படுற அளவுக்கான பிரச்சனைகள் இருக்குது. காங்கிரஸ் பிரதானமாக அதில் இருக்கணும்னா இந்த கட்சிகளோடு நல்ல உறவை வைத்துக் கொள்வதும் நம்பகத்தன்மையை உருவாக்குவதும் என்பது மிக மிக முக்கியமானது. ஆனால் நீங்கள் பீகார் தேர்தலின் போது அவர் மீது கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டது. ஜன் அதிகார் யாத்திரான்னு அவராக நடத்தினார், அதில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, பெரிய கூட்டம் வந்தது. ஆனால் பேச்சுவார்த்தையின் போது ஒரு 10 தொகுதியில் ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட்டு அப்படிங்கிறத முன் வச்சார். பட் அது இந்த கூட்டணியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அவர் தேஜஸ்வியே வந்து அங்கீகரிக்கல அவ்வளோ சீக்கிரத்தில், சேர்ந்து கூட்டமே நடத்தலைன்னு சொன்னாங்க. அது அந்த மாநில ரிசல்ட்டை பெருமளவுக்கு பாதிச்சு. ஆனால் இந்தியா இன்னைக்கு எதிர்கொள்கிற பிரச்சனையை சந்திப்பதற்கு காங்கிரஸ் முக்கியம். இப்போ எங்கள் கட்சிக்குள்ளேயே பேசும்போது என்ன முடிவு வந்தோம்னா, நமக்கு ஒரு சிரமம் இருந்தால் கூட இந்தியாவில் ஒரு மாற்று வருவது என்பது அவசியம் என்று நாங்கள் நினச்சோம். அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். கட்சி கிளாஸாக இருந்தாலும் நாட்டுக்கு நல்லதுன்னு. இவர் அங்கே போய் என்ன பேசுகிறாரு, நீங்கள் பினராயி விஜயனை ஏன் இன்னும் கைது பண்ணலை அப்படின்னு பேசுகிறார். உண்மையிலே அவர் நம்புகிறாரா பினராயி விஜயன் வந்து தங்கம் கடத்தினார் என்று அவர் நம்புகிறாரா? பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொன்னார். இது வந்து இங்கே அவங்க 2 பேரும் சேர்ந்து இதுக்கு பேர் பிஜேபி கிடையாது, சிஜேபி என்றெல்லாம் சொன்னார். அடிப்படையான பிரச்சனை என்ன? நீங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க, ஒரே ஒரு காரணத்துக்காக இருக்கீங்க, பாஜகவை ஃபைட் பண்ணுறதுக்காக. ஆனால் நீங்களும் நானும் ஒத்துழைப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே பாயிண்ட் பிஜேபி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பிஜேபியோடு இருக்கீங்கன்னு சொன்னால், அவர் இந்தியா கூட்டணிக்கு பெரிய கட்சி என்கிற முறையில் அவர் சிபிஎம் இனிமேல் கூப்பிட்டா எப்படி பார்ப்பாங்க? இந்திய பி டீமை வச்சுக்கிட்டு இந்த ஆளு கூட்டம் நடத்துகிறாரியான்னு பார்க்க மாட்டாங்களா?